இப்பயிலேருந்து அப்படியே போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால வாட் யூ ஆர் டூயிங்? உங்க வீடு எங்க இருந்தது? எந்த பின்புலத்திலிருந்து வந்தீங்க நீங்க? என் பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். என் அப்பா வந்து சூப்பரண்ட். அப்ப என் அம்மா வந்து இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மாவ சர்வசாதாரணமா ஏமாத்திருக்கீங்க நீங்க இதுல. நானும் ரவுடி தான்ல. என் அம்மாவுக்கு வந்து சினிமா ஆக்சுவலா புடிக்கும். ஆ. அவங்க வந்து என்கரேஜ் பண்ணலான்னா, நான் சுத்தமா இந்த இதுல அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, என் அம்மா தானே இந்த பந்தோபஸ்த் டியூட்டிலாம் போவாங்க இல்லையா? அப்போ இந்த சினிமா ஃபங்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது என்னையும் கூட்டு போவாங்க. செவாலியர் சிவாஜி ஃபங்ஷன்லாம் நடக்கும். எல்லா ஆக்டர்ஸ்லாம் அப்படியே நெறைய பேர் இந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல. அந்த மாரி ஈவென்ட்ஸ்க்குலாம் நெறைய போம்போது, ஷி நெவர் ஸ்டாப்ட் மீ ஃப்ரம் அட்மைரிங் சினிமா. ஸோ அப்படியே சினிமா பார்த்து இதாயிடுச்சு. ஃபோர்ட் ஷோர் எஸ்டேட்ன்ட்டு பட்னப்பாக்கம். அங்க தான் அ வளர்ந்தது எல்லாமே. அது ஹவுசிங் போர்டா? ஹவுசிங் போர்டு ஆமா. அந்த ஹவுசிங் போர்டுல தான் நான் ஃபுல்லா இருந்தோம். அங்க இருந்து அப்படியே 12த் இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாங்க. அதுலருந்து அ அப்போ என் அப்பா வந்து என்ன என்ஜினியரிங் அந்த மாரி இது ஐபிஎஸ் இது பண்ண குரூப் ஒண்ணு எழுதணும். அந்த மாரியே ஒரு மோட்டிவேஷன்ல இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமேல்ட்டு யா அப்போ வந்து நான் நெறைய எழுதிட்டே இருப்பேன். எவ்ரி டைம் நான் ஏதாவது ஒண்ணு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாங்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஹிட் ஆற சாங்ஸ்க்கு என் வெர்ஷன் ஆஃப் லிரிக்ஸ் நான் எழுதுவேன். இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. அந்த மாரி தான் அந்த மாரி தான் எனக்கு அப்படியே எழுதி எழுதி ஹிந்தி பாட்டுக்கு தமிழ் எழுதுவேன். இப்போ மசக்கலி மசக்கலினா நான் கைய புடி கைய புடி அந்த மாரி அந்த மீட்டருக்கு அந்த மாரி எனக்கு பழக்கம். அப்படியே எழுதி எழுதி அத தமிழ்ல பாடுவேன். ஸோ இப்படியே பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் என் ஃப்ரெண்டு தரன் சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர். அவர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு கோடாபுடியோட மியூசிக் டைரக்டர். ஸோ தரனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்ப தரனுக்கு சாங் எழுதுறது அந்த மாரி இருந்ததாகி அப்படியே அங்கருந்து எங்கேயாவது ஏடி சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே ஏடி ஆயி, நான் போடா போடி சைன் பண்ணும்போது 22 இயர்ஸ்ல எனக்கு டைரக்ஷன் இது கிடைச்சிருச்சு. ஆனா அப்போ நான் பிரபு சாலமன் சார் கிட்ட நான் அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.